பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்க கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. யோகஞான சித்த ராஜகுரு சரணம். அம்மா, இன்னைக்கு ரொம்ப உயரத்துல சிவபுரிங்கிற ஒரு இடத்துல இங்க நம்ம ஊர் கோயில்லாம் எப்படின்னா கல்லுல கட்டியிருப்பாங்க, போகும்போது நல்லா இருக்கும். ஆனா இப்ப இது எப்படி ஏதோ மாளிகையில நடந்து வர்ற மாதிரி அப்படி இருக்கு இல்லையா? அப்படி கிடையாது. இதுக்கு பேரு இந்த இடத்துல சிவபுரிங்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அப்போ சிவபுரிங்கிற இடத்துக்கு இங்க உங்களுக்கு என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். ஆனாலும் இங்க நடந்த ஒரு அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறணும், நேரடியா பகிர்ந்துக்கணும் ஒரு ஆசை. சிவபுரிக்கு வரும்போது நான் நவராத்திரிக்கு 9 நாள் இல்ல 10 நாள் ஆயிப்போச்சு. அதாவது இந்த வட்டம் நவராத்திரி அப்படிங்கக்கூடியது 9 தேவிகளுக்கும் திரிசூலம் போட்டு இருக்கணும்னு இருக்கும்போது அது 10 நாளாக ஆயிடுச்சு. அது 10 நாள் வரையும் நான் திரிசூலம் போட்டு இருந்தேன். அதாவது முதல் நாள் திரிசூலம் போட்டு நாக்கில் போட்டுட்டு நைட்டு ஆகும் என்ன பண்ணாங்க அவங்க, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு உங்களுக்கு இப்படி வச்சு நாக்கு நீட்டிகிட்டே இருக்க முடியாது உங்களுக்கு, அதனால அந்த திரிசூலத்தை எடுத்துட்டு காலையில குத்திக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. முதல் நாள் அன்னைக்குன்னு சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில மறுபடியும் பூஜைக்கு ஆரம்பிக்கும் போது திரிசூலம் மறுபடியும் குத்தும் போது நான் பட்ட வேதனை இருக்கே, வயிற்றுல கத்தி எடுத்து குத்துன மாதிரி ஒரு வலி, தாங்க முடியல, அந்த மாதிரி ஒரு வலி. ஆனாலும் நான் இறைவனை முழுசா நம்புறேன். இறைவனுக்காக நான் தண்ணி கூட குடிக்காம நான் விரதம் இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டியிருக்கேன். நம்ம வாழ்க்கையில பட்டு வந்த துன்பத்துல இந்த நாக்கே 2ஆ கட் பண்ணி போட்டா கூட அந்த துன்பம் அவ்வளவு பெருசு கிடையாது அப்படின்ட்டு அவங்க குத்து கூட முடியல அவங்கனால. அதுக்கப்புறம் நானே வாங்கிக்கிட்டு நான் பிறந்தது வளர்ந்தது எங்க அப்பா கூட இருந்தது போனது கஷ்டம் அது இது எல்லாத்தையும் அதை திருப்பி பார்த்துக்கிட்டு நறுக்குன்னு நாக்குல நான் குத்திட்டு அதோட வெளியே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 நாளும் நான் திரிசூலத்தை வெளியே எடுக்கவே இல்லை. அது என்ன ஆயிப்போச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி சலம் வச்சு நாக்கெல்லாம் வீங்கி போய், அப்படி என்னதான் தெய்வம் இருந்தாலும் நம்ம தெய்வத்தை சோதிக்கிற மாதிரி அது என்ன நிறையவே சோதிச்சிச்சு. அப்ப நான் அந்த திரிசூலத்தை வெளியே எடுக்காம நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த நாக்கை இந்த இப்படி மடக்கி அந்த திரிசூலத்தை உள்ள வச்சுக்கிறது, நைட்டு காலையில வெளியே எடுத்து நாக்காந்து அப்படி வச்சிருது திரிசூலத்தை. இப்படியே எனக்கு 10 நாள் முடிஞ்சிருச்சு. சாப்பிடாம கொள்ளாம இருந்தேன். 2 நாள் ரொம்ப பசிகள், அதிகமான பசி மயக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு பசி மயக்கம் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் எனக்கு உணர்வுகள்ங்கிறதுன்னு தெரியாம அப்படியே நான் படுத்த படிக்க ஆயிட்டேன். அப்படியே சமாதி நிலையிலேயே நான் நவராத்திரியை முழுசா நான் முடிச்சுட்டு அந்த நவராத்திரி அன்னைக்கு லாஸ்ட் வரும்போது யாக பூஜை எல்லாம் பண்ணி என்னை கூப்பிட்டு போனாங்க. ஒரு 4-5 பேர் என்னை கூட்டிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த ஊரு பண்டிதர் ஒருத்தர் இந்த திரிசூலத்தை எடுத்தாரு. ஆனா எடுக்க முடியல, அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. அப்போ அவர் எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னாரு. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் எடுக்கணும். நான் அவருக்கு அவருடைய ஊமச்சாடையில அவருடைய வேட்டியை அப்பா மாதிரி நினைச்சிட்டு வேட்டியை பிடிச்சி இப்படி இழுத்து நீங்க தான் எடுக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் கண்ணை மூடிட்டு தெய்வத்தை நினைச்சிட்டு எடுத்துட்டாரு. அதாவது திரிசூலம் போட்டு ஒரு நாள் ஃபுல்லா நம்ம இது போடுறாங்க இல்லையா முருகனுக்கு, அதுக்குன்னா ஒரு நாள் ஃபுல்லா போட்டுக்கரலாம். அதே 10 நாள் வச்சுட்டு ஒரு நாக்குல வச்சுட்டு ஈரப்பசை இருக்கும் இல்லையா, அதோட நம்ம வச்சிருந்து அந்த திரிசூலத்தை எடுக்கும்போது எனக்கு பேச்சே வரல, நாக்க மடக்கி பேச்சு வரல எனக்கு. அப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பேசவே முடியாம அதோட பிச்சாந்திங்கிறாங்க இங்க ஹிந்தில. அங்க எல்லா கன்னி குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, பெரிய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு கொட்டாச்சியில கொண்டு போய் எல்லார்ட்டையும் பிச்சை வாங்கி அந்த விரதத்தை அவங்க எல்லாரும் முன்னிலேயே உட்காந்து விரதத்தை முடிச்சேன். அப்புறம் முடிச்சது கையோடைய கேதார்நாத்
நான் நடந்தே போகணும்னு சொல்லிட்டு எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம முன் ஜென்மத்துல என்ன செய்தோமோ ஏது செய்தோமோ தெரியாது இல்லையா. அதாவது தன்னை தானே உணரணும் இல்லையா. அப்படிங்கிறதுக்காக நான் யார் அப்படிங்கறது தான் உணரணும். ஒருத்தவங்க திட்டாங்க, ஒருத்தவங்க வெறுத்துட்டாங்க, ஒருத்தவங்க நம்மள ஒரு மாதிரி நம்ம கேவலமா பேசுறாங்க, ஒருத்தவங்க நம்மள சந்தோஷமா உயர்த்திப்ப, அதாவது போட்டுனாலும் தூத்துனாலும் அது முன் செய்த கர்மா அப்படிங்கிற நினைவோட நான் கேதார்நாத் நடந்தே போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டு ஒரு நைட்டு ஒரு பகல் 2 நாள் நான் நடையா நடந்து 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 நடந்து, அதாவது ஒரு நைட்டு ஒரு பகல் போயிட்டு இருக்கையிலேயே என்ன ஆயிப்போச்சுன்னா, கேதார்நாத்தை பொறுத்த வரையும் இந்த வெயில்ல எரியக்கூடிய லைட்டு வச்சிருக்காங்க ஃபுல்லா மலைப்புறம். இல்ல இங்க வெயிலே கிடையாதுல்ல, பூரா ஐஸ் மழை தான் பெய்யுது, பூரா ஐஸ் பருப்பு, ஐஸ் பூரம். அதனால என்ன ஆயிடுச்சு, சோலார் லைட்டு வேலை செய்யல, இருட்டு. மொபைல்ல சார்ஜரும் கிடையாது, குண்டு. அந்த இருட்டுக்குள்ள நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தடுமாடி 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 நான் கேதார்நாத்துக்கு போனேன். அது மாத்திரம் இல்ல, இந்த கேதார்நாத் போகும்போதே எனக்கு சிவன் மேல நான் உண்மையான பாசம் வச்சிருக்கேனா இல்ல சிவன் என் மேல பாசம் வச்சிருக்காரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. அப்படி இருக்கும்போது இல்ல இது சும்மா வெறுமனே பைத்தியக்காரித்தனமா எடுத்துட்டு போறேனா அப்படிங்கிற மாதிரி நான் என்ன நினைச்சு எடுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தேன். அப்படி நினைச்சு போய்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகி போச்சுன்னா, அந்த காலபைரவருடைய இதுல போயிட்டு நான் இவ்வளவுதான் இடம் தொப்புன்னு விழுந்துட்டேன். விழுகும் போது என் குழந்தை, என் புள்ள அப்படின்னு இந்த சிவனை அப்படியே வாரி பிடிச்சுக்கிட்டேன் நானு. அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, காலை ரெண்டையும் பிடிச்சி நச்சின்னு அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு, ஒரு இது இருந்துச்சு. ஆனா எல்லாரும் ஓடி என்னை தூக்கி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் தொளிச்சு, ஆனா என் புள்ள சிவனே சிவனேன்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு, இல்ல கடவுள் என் மேல ஒரு அடி கூட படல. அப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு அவரு என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, நான் அவர் மேல வச்சிருக்காருன்னு. இன்னும் அதிகமான காதல், அதிகமான பாசம் இவர் மேல. இவருக்காகவே நான் மலையில இருந்து கூட குதிப்பேன் கூடிய நிலைக்கு நான் இப்ப வந்துட்டேன். ஹர ஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம், வாழ்க வளமுடன். உண்மையான இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஹர ஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம்.